I am Shantini, dear plus 2 accountancy students, chapter number 1, sum number 14. From the following details, calculate credit purchase. Credit purchase அப்படினா creditors, total creditors you have to find out. Creditors நம்ம raw material வாங்குவோம், கொஞ்சம் amount advance pay பண்ணிப்போம், மீதி amount pending as per the agreement will pay later. Okay, அதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு பே பண்ணணும். ஸோ அவங்க நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ். ஓகே, நம்ம திரும்ப கொடுக்க வேண்டிய பைசா. அதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிரெடிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் டோட்டல் டெட்டார்ஸ். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்கோம், க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேஷ் பெய்டு டு தி கிரெடிட்டார்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எதில் எழுதணும் அப்படின்னா பை பேலன்ஸ், கிரெடிட் சைடு எழுதணும், பை balance brought down. ஏனா creditors ஒரு ஷார்ட்டா சொல்லி தரேன், இது C, that is credit for credit side அப்படினா என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா இது the creditors னா credit for credit side. அப்போ credit side opening balance எழுதணும், மீதி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம டெபிட் சைடுல எழுதணும். ஓகே, சோ opening creditors 1,70,000 to cash. எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்காங்க, 4,50,000. ஓகே, 4,50,000. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ ரூபாய்னா 20,000. ஓகே, ஸோ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த கிரெடிட் சைடு எழுதும்போது இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் எழுதணும். டு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ, தட் இஸ் க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் 1,90,000. இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிப்போம். இங்கே 5 7 7 9 14. ஓகேயா, so remainder 1 5 6 6,60,000. 6,60,000 இருந்து 1,70,000 நீ மைனஸ் பண்ற. ஓகே, so that is a credit purchase. 6,60,000 இருந்து 1,70,000 மைனஸ் பண்ணும்போது 1,70,000 minus, that is for credit purchase. That is a balancing figure. That is balancing figure. Balancing figure எவ்வளோ உனக்கு 4,90,000. 9 plus 1 6 6 6. Okay, 4 plus 1 5 plus 1 6. So இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு 4,90,000. இந்த 4,90,000 தான் நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ். சப்போஸ் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஒரு பார் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் ஈஸியாக. அதாவது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக தெரியுங்கிறதுக்காக இப்படி ஒரு பார் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். உனக்கும் திருப்பி ஃபர்தராக நீ மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.